வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீர் ராஜினாமா. 2027ஆம் ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் திடீரென பதவி விலகியுள்ளார் அருண் கோயல். நாட்டின் ராணுவத்தை பலவீனமாக வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களுக்கு வசதிகள் கிடைக்காத வகையில் பணியாற்றியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு ஒதுக்கியது திமுக. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் கட்சி உடன்பாடு. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் கைது. மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை. தேசிய சுகாதாரத்துறை வழங்கிய நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மாவட்ட துணை சுகாதார இயக்குநர்களுக்கு உத்தரவு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. இன்னிங்ஸ் மற்றும் 64 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் அதிக முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அஸ்வின் சாதனை. 35 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய அனில் கும்ப்ளேவின் சாதனையை முறியடித்தார். இனி விரிவான செய்திகள். இந்திய தேர்தல் ஆணையர் பதவியிலிருந்து தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். 3 பெயர்களை கொண்ட இந்திய தேர்தல் ஆணைய அமர்வில் ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையர் பணியிடம் காலியாக உள்ளது. இந்நிலையில் அருண் கோயல் ராஜினாமாவை தொடர்ந்து தேர்தல் ஆணைய அமர்வில் 2 பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர தேர்தல் ஆணையர்களை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேர்வுக்குழு தேர்வு செய்யும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 புதிய தேர்தல் ஆணையர்களை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழு விரைவில் தேர்வு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டி என்பது குறித்து பேசி முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய தேசிய காங்கிரசிற்கும் இன்று தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரி உட்பட 10 தொகுதிகளை இந்திய தேசிய காங்கிரசிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியிருக்கிறது. தொகுதி உடன்பாடு முடிந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர 21 இடங்களில் திமுக தனியாக களம் காண்கிறது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள், சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மதிமுக 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 10 இடங்கள் ஒதுக்கீடு முடிந்த நிலையில் மற்ற 21 இடங்களில் திமுக தனியாக களம் காண்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவோருக்கான வேட்பாளர் நேர்காணல் இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விருப்பம் தெரிவித்து 2984 விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விருப்ப மனு அளித்துள்ளவர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று நேர்காணல் செய்யவுள்ளார். நேர்காணலில் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும். பரிந்துரையாளர்கள், ஆதரவாளர்களுக்கு அனுமதி இல்லை என திமுக தலைமை அறிவித்துள்ளது. முதலமைச்சர் ஆவேன் என்று அரசியலுக்கு வந்த கமலின் சாயம் வெளுத்துவிட்டதால் அவர் இன்று நட்சத்திர பேச்சாளராக மாறிவிட்டதாக பாஜக மகளிர் அணி தேசிய தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் நான் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர போகிறேன், தமிழ்நாட்டில் நான் ஆட்சி அமைக்க போகிறேன், நான் ஒரு முதல்வர் வேட்பாளர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திரு கமலஹாசன் அவர்கள் அவரோட இந்த ஒரு குறைந்த கால ஜேர்னியில் அவர் எந்த ஒரு கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணாரோ, எந்த கட்சி லஞ்சத்துக்கு ஊழலுக்கு ஆதரவாக இருக்கோ, வாரிசுக்கு ஆதரவாக இருக்கோ, அந்த கட்சியோட அவர் போய் கூட்டணி அமைச்சதும் ப்ளஸ் எப்படியாவது ஒரு எம்பி நான் ஆக மாட்டேனா, நம்மளை மக்கள் இப்படி தோக்கடிச்சிட்டாங்களே, நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுமேங்கிற அந்த அடிப்படையில் கூட அவர் ராஜ்யசபாவுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் வேட்பாளராகவே நின்று நீங்கள் மக்களிடம் பேச முடியாது. நீங்கள் பிரச்சாரத்துக்கு மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? அந்த கூட்டணிக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? அதனால் உங்களுடைய அரசியல் ஆசைக்காக அந்த பதவி நீங்கள் எடுத்துக்கிறீங்களே தவிர, நீங்கள் யூ ஆர் பிகம் அ ஸ்டார் கேம்பெயினர், ஒரு நட்சத்திர பேச்சாளர். அந்த நட்சத்திர பேச்சாளருக்கு என்ன விலை? ராஜ்யசபா விலை, அவ்வளோதான்.
போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக இன்று ஆளுநர் ஆர் என் ரவியை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவுள்ளார். காலை 11:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி போதைப் பொருட்களை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாகவும், தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்களின் விவரம் குறித்த பட்டியலை வழங்க உள்ளதாக தெரிகிறது. அத்துடன் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவது குறித்தும் ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி புகார் அளிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் இன்று விருப்பமனு வழங்கலாம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 மக்களவைத் தொகுதிகளில் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு அளிக்கலாம் என அறிவித்துள்ளார். அதன்படி கட்டணத் தொகையாக 10,000 ரூபாய் செலுத்தி விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்க அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இன்று மாலையே வேட்பாளர் நேர்காணல் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரும் கல்வியாண்டில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கும் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கப்பட உள்ளது. இதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு தொடக்க கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணப்பன் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளிலேயே தேவையான சமையலறை வசதி, சமையல் பொருட்களை வைப்பதற்கான அறை உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதற்கு பள்ளி நிர்வாகங்கள் முழுமையான ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலையிலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் வெயில் காலங்களில் வெண்மை நிற அல்லது வெளிர் நிற பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் என்றும், ஜீன்ஸ், லெகின்ஸ் உள்ளிட்ட உடலை இருக்கும் ஆடைகளையும் கருப்பு நிற ஆடைகளையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் சிறுநீர் கழிக்கும் அளவிற்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும், வெயிலில் நின்றுதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உள்ள உடல் உழைப்பு தொழிலாளர்கள் 5 லிட்டரை விட எவ்வளவு முடியுமோ கூடுதலாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொட்டாசியம் நிறைந்த பானமாகிய இளநீர், பழங்கள் மற்றும் பழச்சாறுகளை அதிகம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும், பதப்படுத்தப்பட்ட குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2 நாட்கள் மிக அதிகமான வெயிலில் இருக்க நேர்ந்தால் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், வெயிலால் உடலில் நீர்ச்சத்து குறைந்தால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் 11 வயது சிறுவனை ஒருவர் கடத்த முயன்றதாக கூறப்பட்ட விவகாரம் முற்றிலும் பொய்யானது என சென்னை காவல்துறை இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த இணை ஆணையர் தர்மராஜன், சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் இடத்தில் மதுபோதையில் இருந்த நபர் ஒருவர் சிறுவனிடம் பேச முயன்றதாகவும், பதற்றத்தில் அவர் தன்னை கடத்த முயற்சிப்பதாக சிறுவன் எண்ணிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து 8 தனிப்படைகள் அமைத்து அப்பகுதி சிசிடிவிகளை கைப்பற்றி விசாரித்ததில் சிறுவனை யாரும் கடத்த முயற்சிக்கவில்லை எனவும், சிறுவனின் தாயார் அளித்த புகார் முற்றிலும் பொய்யானது என தெரிவித்த தர்மராஜன், பொதுமக்கள் அச்சமில்லாமல் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 62,559 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழகத்தில் தேசிய லோக் அதாலத் நடத்தப்பட்டது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 8 அமர்வுகளும், மதுரை கிளையில் 4 அமர்வுகளும், கீழமை நீதிமன்றங்களில் 482 அமர்வுகளிலும் வழக்குகள் விசாரிக்கப்பட்டன. இதில் 49,890 நிலுவை வழக்குகள், 12,669 நீதிமன்ற விசாரணைக்கு வராத வழக்குகள் என மொத்தம் 505,78,18,659 ரூபாய் மதிப்பிலான 62,559 வழக்குகளில் தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை 7 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் நீண்ட நாள் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டெல்லியில் கைது செய்தனர். இந்த வழக்கில் அரசியல் கட்சிகளும் திரைப்படத் துறையைச் சேர்ந்த பிரபலங்களும் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்ததாக தெரிவித்த என்சிபி அதிகாரிகள் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக்கை ஆஜர்படுத்தினர். மேலும் இந்த வழக்கில் ஏராளமானோர் சம்பந்தப்பட்டிருப்பதால் ஜாஃபர் சாதிக்கை போலீஸ் காவலில் விசாரிக்கவும் அனுமதி கோரினர். இதனை விசாரித்த நீதிபதி ஜாஃபர் சாதிக்கை 7 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கிய நிலையில் அவரை என்சிபி அலுவலகத்திற்கு அதிகாரிகள் அழைத்து சென்றனர். நமது ராணுவத்தை பலவீனமாகவும், நாட்டின் சொந்த மக்களுக்கு வசதிகள், வளர்ச்சிகள் கிடைக்காத வகையிலும் காங்கிரஸ் கட்சி பணியாற்றியதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். அருணாச்சல் பிரதேச மாநில தலைநகர் இட்டா நகருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதம், வளர்ச்சியடைந்த வடகிழக்கு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சலம், திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு 55,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றினார். கடந்த காலங்களில் நமது எல்லை புறப்பகுதிகளில் நவீன உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்தியிருக்க வேண்டிய நிலையில் ஊழல் செய்வதில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் மும்முரமாக இருந்ததாக குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் தாங்கள் ஆற்றிய பணிகளை செய்து முடிக்க காங்கிரஸ் கட்சிக்கு 20 ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்றும் பிரதமர் விமர்சித்தார்.
காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பூஜை செய்து பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 34,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி சென்றுள்ளார். வாரணாசியில் சாலை பேரணி மேற்கொண்ட பிரதமருக்கு சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பூஜைகள் செய்து வழிபாடு மேற்கொண்டார். மக்களவைத் தேர்தல் மற்றும் ஆந்திர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட பாஜக, தெலுங்கு தேசம் மற்றும் பவன் கல்யாண் ஜனசேனா கட்சிகளிடையே கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சிகள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், துடிப்பான மற்றும் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் பாஜக, தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா ஆகியவை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஆந்திர மாநில மக்களின் உயர்விற்காகவும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு மற்றும் வழிமுறைகள் ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் எனவும், ஆந்திர மாநில மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இந்த கூட்டணி அமைந்துள்ளது என நம்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள தெலுங்கு தேசம் கட்சிக்கு முழு மனதுடன் வரவேற்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் 64 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 218 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா தங்கள் முதல் இன்னிங்ஸில் 477 ரன்கள் குவித்தது. ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் சதம் விளாசி அசத்தினர். பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த இங்கிலாந்து மீண்டும் தடுமாறியது. 100வது டெஸ்ட் போட்டியில் விளையாடிய அஸ்வின் 5 விக்கெட்டுகளை வீழ்த்த 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து 195 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இன்னிங்ஸ் மற்றும் 64 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்தியா வசப்படுத்தியுள்ளது. சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் அதிக முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பவுலர் என்ற சாதனையை அஸ்வின் படைத்துள்ளார். அஸ்வின் இதுவரை 36 முறை டெஸ்ட் போட்டிகளில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இதன் மூலம் 35 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய அனில் கும்ப்ளேவின் சாதனையை முறியடித்து அஸ்வின் புதிய சாதனை படைத்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றிய நிலையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புதிய புள்ளி பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியா 6 வெற்றி மற்றும் 68.51% புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இங்கிலாந்து அணி 17.5% 8வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. நியூசிலாந்து 60% 2வது இடத்திலும், ஆஸ்திரேலியா 59% 3வது இடத்திலும் உள்ளன. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் பரபரப்பான லீக் போட்டியில் குஜராத்தை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை வீழ்த்தியது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன்கள் குவித்தது. பின்னர் 191 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய மும்பை அணியில் தொடக்க வீராங்கனை யாஷ்திகா பாட்டியா 49 ரன்கள் சேர்த்தார். ஹேலி மேத்யூஸ், நாட் ஸ்கைவர் விரைவாக ஆட்டமிழந்தனர். பொறுப்புணர்ந்து ஆடிய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் அரை சதம் அடித்தார். ஆட்டத்தின் பிற்பாதியில் அதிரடி காட்டிய ஹர்மன்பிரீத் கவுர் சிக்சர்களை பறக்கவிட்டார். இதனால் கடைசி ஓவரின் 5வது பந்தில் இலக்கை எட்டிய மும்பை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவைச் சேர்ந்த முன்னணி வீராங்கனை பி.வி. சிந்து தோல்வியை தழுவினார். பாரிஸ் நகரில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் சீன வீராங்கனை சென் யுவேபியிடம் 24-22, 17-21, 18-21 என்ற செட் கணக்கில் பி.வி. சிந்து தோல்வியடைந்தார். தோல்வியடைந்த பி.வி. சிந்து தொடரிலிருந்தும் வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீர் ராஜினாமா. 2027ஆம் ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் திடீரென பதவி விலகியுள்ளார் அருண் கோயல். நாட்டின் ராணுவத்தை பலவீனமாக வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களுக்கு வசதிகள் கிடைக்காத வகையில் பணியாற்றியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு ஒதுக்கியது திமுக. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் கட்சி உடன்பாடு. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் கைது. மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. வெப்பாலையை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை. தேசிய சுகாதாரத்துறை வழங்கிய நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மாவட்ட துணை சுகாதார இயக்குநர்களுக்கு உத்தரவு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. இன்னிங்ஸ் மற்றும் 64 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் அதிக முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அஸ்வின் சாதனை. 35 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய அனில் கும்ப்ளேவின் சாதனையை முறியடித்தார். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.